அக்னி தேவனையும் குண்டோதரனையும் வரவழைத்து 1000 கோட்டை அரிசி சாப்பாடையும் சாப்பிட சொல்ல இதனை முடித்து பள்ளி அறையிலே அமர்ந்திருக்க மறுநாள் மாப்பிள்ளை சுருள் கொடுக்கணும்னு கதவை திறந்தா பெண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும். எருவ மாடு வாகனத்திலே இறைவன் பார்வதியை கைலாசத்துக்கு அழைத்து கொண்டு போனார். அப்ப இதை அறிந்த தர்க்கராஜன் கோபம் கொண்டு அடே மாடேறி மடையே உனக்கு பெண்ணும் கொடுத்தம் பாரு நான் ஒரு மடையன்னார். அப்ப சிவன் சொன்னாரா மாடேறி மடையம்னு கேட்ட ஒண்ணு நாளைக்கு அதே மாட்டு தலையை ஒட்ட வச்சு உன்னை மாட தேவதைய மாத்து வேண்டாம் அப்படின்னு சிவபெருமான் நினைத்து கொண்டிருக்க சிவனை எரிப்பதற்காக தர்க்கமுடி ராஜமன்னை யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். ஆளை குளியமைத்த அரையளவு மணலை குமித்து ஆலங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி ஏப்பங்குச்சி வன்னிக்குச்சி வகை வகையாக எடுத்து யாகத்துல போட்டு நாங்க என்ன கோங்க என்ன நல்லெண்ணெய ஊத்துனா குடங்குடமா நெய்ய ஊத்தி யாகத்தை வளர்க்க சிவனுக்கு வெக்க பொறுக்கல. இனிமே நம்ம என்ன செய்ய போறோமோ தெரியலையே அப்படின்னு ஆதிமூல கணபதியை போய் அணைச்சிட்டு வாடான்னு அனுப்பி வைத்தார். தர்க்கராஜா தலையெடுத்து யாகத்துல போட்டுவான்னு ஆதிமூல கணபதி அனுப்பினார். பார்த்தான் தர்க்கராஜன் நம்ம பேரப்புள்ள மூத்த பேரப்புள்ளைக்கு கணபதிக்கு அவல் பொரினா ரொம்ப பிடிக்கும், பலகாரம்னா ரொம்ப பிடிக்கும்னு மலையா பலகாரத்தை குமிச்சாரு. விநாயக பெருமாள் ஒரு ஓரமா போய் உட்கார்ந்தாரு. சாப்பாடு கிடைச்சது சந்தோஷம். அப்ப அவர் போயிட்டாரு. சரி இளைய மகனை அனுப்பி வைப்போம்னு வடிவேலவனை அனுப்பி வச்சா வடிவேலவனுக்கு நடன பெண்கள்னா ரொம்ப பிடிக்கும். ரம்பை ஊர்வசிய வரவழைத்தார். நாட்டிய பெண்களை கண்ட உடனே வடிவேலவன் போய் ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டான். மூணாவது யார நம்ம அனுப்பி வைக்கலாம் என்று கலைமகளை வரவழைத்து அக்னியாக அணைக்க சொன்னார். கலைமகள் போனா புத்தகத்தை மலையா குமித்தார். சரஸ்வதிக்கு புத்தகம்னா ரொம்ப பிடிக்கும், ஓரமா போய் உட்கார்ந்துகிட்டார். இனி நாம என்ன செய்வோம் என்று சொல்லி அவர் அக்னியினால் வந்த வேர்வையினால அவர் வேர்வையத்தான் வலிப்பார். ஒரு பாறையிலே விட்டேறிந்தார். பாறை இரண்டாம் வெடி குதையும் வெடித்ததொரு வேளையில 16 கரங்களோடு பாலகனும் தான் பிறந்தான். வாடாயப்பா பாலகனே ஆட வேண்டாம் பாட வேண்டாம் நீ வேர்வையிலே வந்து பிறந்ததால ஏ வேர்வை புத்திரே ஹலோ அப்பா நீ வீரத்தோடு வந்து பிறந்ததால எப்பா வீரபுத்திரே எப்பா ஏ வீரபுத்திரா வேர்வை புத்திரா அப்பா என்னை பிறவி செய்த காரணத்தை சொல்லுங்க. தாரகாபுரத்திலே தர்க்கராஜனும் தாரகாவல்லியும் உன் தாத்தாவும் பாட்டி என்னை எரிக்கணும்னு யாகத்தை வளர்க்காங்க. நீ போய் தர்க்கராஜா தாரகாவல்லி தலையெடுத்து யாகத்துல போடி யாக அணைந்து போகும்னார். உடனே 16 கரங்களோடு இந்த வேர்வை புத்திரன் தர்க்கனுடைய கோட்டைக்கு வந்தார். தர்க்கராஜா யாருன்னு தெரியல. வந்த உடனே ஆதிமூல கணபதி தலை அறுத்தார். தலை துண்டா போய் விழுந்தது. பிறகு வடிவேலவன் மீது வாளை எடுத்து வீசினார். அவர் வண்ணமயில் வாகனத்துல பறந்து போயிட்டார். மயிலுக்கு மட்டும் ஒரு பக்கம் இருக்க கோரையா விட்டது. ஆமா அப்ப சிறகு ரேசப்பட்ட உடனே பிறகு மீதம் இருக்குது கலைமக அவ பார்த்த உடனே ஓடி செல்ல மீதம் இருக்குது தர்க்கராஜனும் தாரகாவல்லியும் தான். அப்ப இவங்களாகத்தான் இருக்கும் என்று அவன் தர்க்கனோட தலையெடுத்து யாகத்திலே போடுவானா. என் தாரகாவல்லி தலையெடுத்து அதை யாகத்திலே போடுவானா. யாகம் அது அணைந்து போக தர்க்கராஜா தாரகாவல்லி தலையெடுத்து யாகத்திலே போட அக்கினியாக அணைந்து போனது. ஆதிவெள்ளை கைலாய
மாசத்துக்கு வேர்வை புத்திரேன் திரும்பி வந்தா எப்பா நான் வந்த வேலை முடிந்து விட்டதுன்னா கொஞ்சம் புறப்பா இன்னும் உனக்கு வேலை முடியல தற்கன் அருகாவலி தலையறுக்கம்னு என் புள்ள கணபதி தலையவும் சேர்த்து அறுத்துட்டேன் மாடேறி மடையம்னு கேட்டவன மறுபடியும் நான் மாட தேவதையா மாத்த போறேன் அதனால நீ எமயகிரி மலைக்கு போய் தெற்கே காலும் வடக்கே தலையை வைத்து எந்த மிருகம் படுத்தாலும் சரி அத தலையை அறுத்து நீ உடனே கொண்டு வானார் எமயகிரி மலைக்கு வரும்போது முதலாவது வரும்போது வெள்ளையானை தலைப்படுத்திருந்தது வெள்ளையான தலை அறுத்தார் இரண்டாவது வரும்போது மாடு படுத்திருக்க அந்த காட்டு மாடு தலையறுத்து கொண்டு வந்து அதற்கு அடுத்து வரும்போது மாசி கிடாய் படுத்திருந்தது அதனுடைய தலையும் அறுத்து 3 தலையும் கொண்டு வந்து முக்கண்ண இடத்திலே ஒப்படைத்தார் சிவனோடு பார்வதியும் தாரகாபுரத்திற்கு வந்தார் தர்க்கனுடைய கோட்டை யாகத்துக்கு முன்னால அப்ப இவர்களுக்கு மறு உயிரை கொடுக்க வேணும் என்று அவர் வெள்ளையான தலையறுத்து நாயக பெருமாளுக்கு ஒட்ட வைத்தார் தலையது ஓம் பொருந்திடுமா அன்னையில இருந்துதான் ஐயாவுக்கு ஆனை முகம் ஆதிமூல கணபதினு பேரு இரண்டாவது இருக்குது இந்த மாட்டு தலையும் மாசி கடா தலையும் தான் இரண்டையும் எடுத்து 2 பேர்களுக்கும் ஒட்ட வைக்க வேணும் என்று மாட்டு தலையே தான் எடுத்து தர்க்கராஜனுக்கு ஒட்ட வைத்தார் தலையது ஓம் பொருந்திடுமா மாசி கிடா தலையறுத்து தார்காவல்லிக்கு ஒட்ட வைத்தார் தலையது ஓம் பொருந்திடுமா பொருந்தியதோர் வேளையில அவர் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருவிரம்பால் தட்டுவாரா தூங்கி நல்லா முழித்ததை அவர் சுந்தரமா எழுந்துவாரா அப்ப எழுந்தரித்து வாரபோது ஆடுதையா பாடுதையா ஆதாளி போடுதையா பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான் எப்பாயே தர்க்கராஜா தார்காவல்லி நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் மாட்டு தலையோடு மறுபடியும் உன்னை நான் பிறவி செய்ததுனால எப்பா நீ ஆதியில உனக்கு தர்க்கராஜா தர்க்கராஜா ஏய் பாதியில உனக்கு தலவாய் மாடா எப்பா மாட்டு தலையே வைத்ததாலே எப்பா வைத்ததாலே புது மாட சாமி உனக்கு மாசி கிடா வைத்ததாலே ஏ மாடத்தி அம்மா ஓங்கையாரு எப்பா கொம்பு 2 உனக்கு விளக்கரியா ஏ புது மாடா ஏ குவளையடி மாடசாமி உனக்கு கொம்பு 2 விளக்கரியா ஏ குவளையடி மாடசாமி வேலை நல்ல உனக்கு வேலையா ஏ புது மாடா
அம்மாளும் சமரி சமம் போல சதிய சம வேலையில நஞ்சு போட்டா நஞ்சருக்கும் புதுமாட சாமி ஐயா நடி சாம வேலையில புதுமாடத்தி அம்மாளும் ஏழையான வேலை அம்மா ஏழையான வேலை ஐயா விளையாடும் சமையோ வேலையான வேலையம்மா உனக்கு வேலையான வேலையம்மா நான் விளையாடும் சமயமையோ ஐயாவி 1008 மாடனுக்கு அண்ணாவி மாடசாமி மாடனுக்கு மாடனையா மாடனுக்கு மாடனையா புது மாட சாமி ஐயா மாடனுக்கு மாடனையா ஐயா மாடனுக்கு மாடனையா ஏ புது மாட சுவாமி ஐயோ பெரிய கதை சின்ன கதையா நம்ம பெரிய கதை சொன்னோனே சுருக்கி படிச்சிருக்கோம்ல பெரிய கதை 4 நாள் படிச்சாங்க 3 நாள் படிக்க கதை இது 2 மணி நேரத்துல படிச்சா எப்படி ஓடி நல்ல வரங்கள் வாங்கிய கைலாச நல்ல மலை கடந்து கனக சங்கிலி பருவதம்மா நெருப்பாரா வைப்பாராய் நேரை கல்லால் ஒரு சுரையா இருட்டு நாடும் கடல் விட்டு ஏகாதேசி நாடு விட்டு ராஜா பட்டணமா புகழ் பெருகி வாராள சீர்காழி சிதம்பரம்மா சிதம்பரம்மா தென்மேற்கு அண்ணாமலையா சிதம்பரம்மா அவன் சீர்காழி சிதம்பரம்மா தென்மேற்கு அண்ணாமலையா மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக மதுரை நல்ல வழியாக குளிர்ந்து அங்கே காசி நாடு தன்னதியில காசி விஸ்வநாதரையும் அங்கு நல்ல தான் வணங்கிய அஸ்திவாரம் மலை கடந்து புதுமாட புதுமாடத்திய அருளோடு வாராள மலை கடந்து அங்கே குளிர்ந்தடித்தோ ஆட வேணும் குச்சாலும் தன்னதியில அருவி கரையில் நீராடி குச்சால நாதரையும் குழல்வாய் மொழி அம்மாளையும் கண்டு வெல்ல நான் வணங்கிய தென்காசி தன்னதியில ராஜநல்ல கோபுரத்தில் விசாலாட்சி உலகம் மாலை கண்டு வெல்ல நான் வணங்கிய தென்காசி தன்னை விட்டு எங்க எங்க போவோம் என்று புதுமாட சாமி ஐயா நாளுவுக்கு சாலை விட்டு ஐட்டி விளக்கு விட்டு கடைய நல்லூர்
பசுமாடன் புதுமாட சாமி நிலையத்தை வாங்கி ஆமா ஆண்டுக்கு ஒரு முறையும் குடை போட்டு கொடுக்க கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து ஆமையா தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இருந்து இந்த ராயகிரி வாழும் மக்களையும் ஐயாவை வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் மக்களை எல்லாம் ஐயா ஒரு பயிராக வளரச் செய்து ஆமா மக்கள் ஒரு பயிராக புதுமாடன் மாடத்தி அம்மா ஒரு வேலியாக காவல் காத்து வருகின்றார். சிறப்பான வேளையில் பாடும் நாவலுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அல்லை பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான் சுடலை மாடசாமியின் துணையை கொண்டு ஆர் சுரேஷ் பாண்டியன் அவர்கள் சார்பாக அன்னார் அவர்கள் நாவலுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசீலித்து பாராட்டிய அன்பு உள்ளமெல்லாம் மாடசாமி அருளாலை எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? ஈசன் பகவானோட அருளா ஈசன் பகவானோட அருளா அருளா கையிலை போல் வாழ வேண்டும். பகவானோட அருளாலே அருளா அவர்கள் எக கையிலை போல வாழ அவரோ செய்யும் தோளில் விருத்தியாய் செழித்து ஓங்கி வாழ வேண்டும். ஆள் போல இளைதரு அருகுது போல் வேர்கள் ஊன்றி ஊங்கி போலே பண்ணை கட்டி முதியாமலே வாழ வேண்டும். போலே பண்ணை கட்டி முடியாமல் ஆள் போல் இலைதளித்த அருகுது போல் வேர்கள் ஊன்றி மூங்கில் போலவே பண்ணை கட்டி என்றைக்கும் முசியாமலை வாழ வேண்டும் என்று வேண்டும் என்று சாமியை வணங்குகிறோம் ஐயா.